திமுக கூட்டணி வைக்கும் போது நல்ல கட்சியாக இருந்த பாஜக அதிமுக கூட்டணி வைக்கும் போது மட்டும் மதவாத கட்சியாக மாறிவிடுகிறதா என முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக முழுவீச்சில் தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார். தேக்கம்பட்டி வனபத்ரகாளியம்மன் கோயிலில் சாமி தரிசனத்துடன் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட அவர் விவசாயிகள், நெசவாளர்கள், செங்கல் உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்தார். பின்னர் மாலை 4 மணி அளவில் தங்கும் விடுதியிலிருந்து அதிநவீன சொகுசு பேருந்து மூலம் மேட்டுப்பாளையம் காந்தி சிலை வந்தடைந்தார். முன்னதாக அதிமுக நிர்வாகிகளுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தமிழக பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி, பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து வாழ்த்தினர். காந்தி சிலை அருகே வாகனத்திலிருந்து இறங்கிய எடப்பாடி பழனிசாமி நடைபயணம் மேற்கொண்டார். அதிமுகவினர் மட்டுமின்றி பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் சாலையின் இரு பக்கமும் நின்று அவருக்கு வரவேற்பளித்தனர். எதிர்க்கட்சித் தலைவரின் இந்த சுற்றுப்பயணத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று பேசினர். இந்த கூட்டணி ஏழ்மையான கூட்டணி. இந்த கூட்டணி நாளைக்கு தமிழகத்தை வெல்லும் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதை சொல்லி தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அனைவரும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் கொடிபிடித்து ஆதரவோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வருகின்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த யாத்திரை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற யாத்திரையாக இருக்க போகிறது. இந்த யாத்திரை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஹிமாலய வெற்றி பெறும் என தெரிவித்தார். எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளாக வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியநாயக்கன் பாளையம் சந்திப்பு, துடியலூர், கோவை சக்தி சாலை, சரவணம்பட்டி ஆகிய இடங்களில் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்தார். இந்த சுற்றுப்பயணத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்கவில்லை.